வெல்கம் டு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நாம் இப்போ பார்க்க இருப்பது +2 கெமிஸ்ட்ரி. நமக்கு தெரியும் எக்ஸாம் நமக்கு 11 அன்னைக்கு முடிஞ்ச எக்ஸாமுக்கு ஆன்சர் கீ +2 ஆன்சர் கீ பார்க்க இருக்கிறோம். நமக்கு எதுக்கெல்லாம் மிரர் அட்டெம்ப்ட்டுக்கு மார்க் கொடுத்துருக்காங்க, எது பண்ணிருந்தால் நமக்கு மார்க் கிடைக்கும் என்பதை விரிவாக பார்க்க இருக்கிறோம். 2 கொஸ்டினுக்கு நம்ம மார்க் கொடுத்துருக்காங்க, அது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். நம்ம கண்டிப்பாக ஆன்சர் இதில் இருந்தால் மட்டும்தான் கண்டிப்பாக எக்ஸாம் எவாலுவேட் பண்ணப்படும். அந்த கொஸ்டின் அப்படி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக சூட்டபிள் ஆன்சர், சூஸ் த கரெக்ட் ஆன்சர், given alternatives. ஓகே ரைட் தான். ஆப்ஷன் கோடு இருந்தால் தான் மார்க் கொடுப்பாங்க. ஓகே ஆப்ஷன் கோடும் வித் ஆன்சர் இருந்தால் தான் மார்க், இல்லைன்னா மார்க் கிடையாது. சரிங்களா? நல்ல ஞாபகம் வச்சுருங்க. எப்படி எழுதலைன்னா அந்த 1 மார்க்கு மார்க் கிடையாது. யாருக்கும் டீச்சர் இன்விடேஷன் கொடுத்துருப்பாங்க, அப்படி கொடுத்துருக்காங்க. ஓகே கொடுத்துட்டு அது கூட ஆன்சர் கீ வரை நீங்கள் ஏ டைப் கொஸ்டின் பேப்பராக இருந்தால் எந்த ஆன்சர் எழுதியிருந்தாலும் மட்டும்தான் மார்க் கொடுக்கப்படும் என்பதை ஞாபகம் வச்சுடுங்க. உங்களுக்கு வந்து நான் அந்த கொஸ்டினுக்கு 2வது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் இருக்கு இருக்கிறத செக் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் வந்து அதனுடைய கொஸ்டினுக்கு உங்களுக்கு வரும். ஓகே அதே போல் கரெக்ட் இக்வேஷன்ஸ் அப்படின்னு சொன்னால் எப்படி இருந்திருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நாம் கேட்ட கொஸ்டினுக்கு கரெக்டாக ஆன்சர் எப்படின்னு சொல்லி கரெக்ட் இக்வேஷன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு வந்து எழுந்திருப்பீங்க அப்படின்னா, இப்போ வந்து கால்சினேஷன் கொஸ்டின் கேட்டது. அப்போ கால்சினேஷன் கொஸ்டினுக்கு நாம் ஏதேனும் ஒரு எக்ஸாம்பிள், அதான் அவங்க எங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு கரெக்ட் எக்ஸ்பிரஷன் ஆர் கரெக்ட் இக்வேஷன் இருந்தாலே உங்களுக்கு 2 மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. சரியா? கால்சினேஷனுக்கு ஏதேனும் ஒரு கால்சியம் கார்பனேட்ல இருந்து கால்சியம் ஆக்சைடு பிளஸ் CO2 அப்படின்னு சொல்லி, அப்போ அந்த ஒவ்வொரு நியமம் எழுதணும். ஆர் கேலமின் ஏதேனும் ஒன்று எழுதியிருந்தால் 2 மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. இக்வேஷன் எழுதியிருந்தாலே போதும். தென் அதே போலதான் 2வது கொஸ்டினாக நம்ம கேட்டது போரிக் ஆசிட்ல இருந்து போரான் நைட்ரேட் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு, அதுக்கும் இந்த ஈக்குவேஷனை மட்டும் நீங்க கரெக்டா எழுதிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எழுந்திருக்கும் எத்தனை மார்க் கிடைக்கும் அப்படின்னா 2 மார்க் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஓகேங்களா? ஆர் சப்போஸ் பேலன்ஸ் பண்ணாம எழுதுனா அரை மார்க் குறைச்சிருவாங்க. ஈக்குவேஷன் வித்தவுட் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, 800 to 1200 கெல்வின் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டிஷன் கொடுக்கலனாலும் அரை மார்க் குறைப்பாங்க. சப்போஸ் அதுவும் இல்லை, நம்ம எக்ஸ்பிளேஷன் மட்டும் எழுதிருக்கோன்னா 1 மார்க் என்பதை ஞாபகம் வச்சுருங்க. ஓகே ஸோ அதே போல தான் உங்களுக்கு 3rd கொஸ்டினாக இருக்கக்கூடிய சல்பூரிக் ஆசிட் டீஹைட்ரேஷன் ஏஜென்ட் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு ஏதேனும் ஒரு எக்ஸாம்பிள், நீங்கள் எந்த எக்ஸாம்பிள் எழுதினாலும் சரி, எந்த ஒரு எக்ஸாம்பிள் எழுதினாலும் நாம் எனி ஒன் கரெக்ட் ஈக்குவேஷன்ஸ் எழுதினா 2 மார்க். நீங்கள் சப்போஸ் அது எழுதாமல் நான் எக்ஸ்பிளேஷன் மட்டும் தான் எழுதிருக்கேன் அப்படின்னு சொன்னால் 1 மார்க் என்பதை ஞாபகம் வச்சுருங்க. நீங்கள் 2 சேர்ந்து எழுதிருந்தீங்கன்னா அது வெல்கம். அதே போல தான் அடுத்த கொஸ்டினாக நமக்கு வந்து காமன் அயான் எபைட் அப்படின்னு சொல்லக்கூடியது வித் அன் எக்ஸாம்பிள் அப்படின்னு கேட்டது. காமன் அயான் எபைட் ஓகே காமன் அயான் எபைட்னு எழுதிருந்தீங்கன்னா அதுக்கு 2 மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஓகே எக்ஸாம்பிளுக்கு, அதாவது எக்ஸ்பிளனேஷனுக்கு 1 மார்க்கும் எக்ஸாம்பிளுக்கு 1 மார்க். தென் நாம் அதனுடைய கொஸ்டின்ல என்ன கேட்டிருந்தோம் அப்படின்னா, கேன் பி Fe3 + ஆக்சிடைஸ்ட் புரோமைட் புரோமின் அண்டர் ஸ்டாண்டர்ட் கண்டிஷன் கிவன் இது கொடுத்துருந்தாங்க. புரோமைடு வந்து Br2 மாறுது. அப்போ அதனுடைய ஆக்சிடேஷன் பொட்டன்சியல் -1.09. Br- இருந்து Br2 மாறுது. Fe3+ என்னது Fe2+ மாறுது. அப்போ எனக்கு பிளஸ், அப்போ 2 ஆட் பண்ணும்போது மைனஸ். E0 வேல்யூ மைனஸ்ல வந்தால் ரியாக்ஷன் நான் ஸ்பான்டேனியஸ். அப்போ Fe3+ கேனாட் ஆக்சிடைஸ் செஞ்சிருங்க. இப்படி எழுதியிருந்தால் மார்க் 2 மார்க். ஓகேங்களா? இந்த கண்டிஷனோட சேர்ந்து அதுதான் அங்கே கொடுத்துருக்கு. ஓகேங்களா? என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபார்முலா எழுதுறீங்க. ஓகே நமக்கு ஆக்சிடேஷன் ப்ளஸ் ரிடக்ஷன் பொட்டன்சியல் அப்படின்னு சொல்லி அந்த ஃபார்முலா எழுதியிருந்தால் ஆஃப் மார்க். நம்ம அதனுடைய வேல்யூ, ஓகேங்களா, ஆக்சிடேஷன் பொட்டன்சியலுக்கு நமக்கு வந்த வேல்யூ Pr- வந்த வேல்யூ 0.19ஐயும் அதுக்கு பிறகு ரிடக்ஷன் பொட்டன்சியல் வந்த 0.01 ஆட் பண்ணிங்கன்னா வேல்யூ வரக்கூடிய நெகட்டிவ்ல வருது. இப்படி ஆன்சர் கேனாட், அதாவது கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கணும். கேன் ப்ரோமேட் 2 கேனாட்னு எழுதியிருந்தால் மார்க்கு 1 மார்க் வழங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? தென் நம்மளுடைய கோல்பி ரியாக்ஷன்ஸ் தான். கோல்பி ரியாக்ஷன் கரெக்டாக ஈக்குவேஷன் எழுதிங்கன்னா 2 மார்க்கு. ஓகே வித்தவுட் கண்டிஷன் ஆர் எக்ஸ்பிளேஷன், வித்தவுட் கண்டிஷன், இந்த கண்டிஷன் எழுதலை அப்படின்னா 1 மார்க் கிடையாது அப்படிங்கிறாங்க. 400 கெல்வின்லேருந்து 4 to 7 பார் அப்படின்னு சொல்லக்கூடிய நீங்கள் எஞ்சிரும். கண்டிப்பாக அதனுடைய எஞ்சிருக்கும் கண்டிஷன் எழுதியிருந்தால் தான் 2 மார்க், இல்லைன்னா 1 மார்க் என்பதை மைண்டில் வச்சுடுங்க. ஓகே நீங்கள் எழுதுனதை செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ஆல்பா டி குளுக்கோஸ் ஸ்ட்ரக்சரையும் பீட்டா டி குளுக்கோபயர்னு ஸ்ட்ரக்சரும் கேட்டிருந்தாங்க. நீங்கள் கரெக்டாக அந்த OH கைச் எல்லாம் எழுதிருக்கீங்கன்னா ஹெட்செட் போட்டு பார்த்துருந்தீங்கன்னா அதுக்கு 1 மார்க்.
தென் நம்மளுடைய கொஸ்டினாக ஆன்டிபயாட்டிக்ஸ் எப்படி டு கில் பேத்தோஜெனிக் பாக்டீரியா அப்படின்னு சொல்லக்கூடிய கொஸ்டின் எழுதும்போதும் அதுக்கு 2 மார்க்கு, இல்லை ஒரு எக்ஸாம் தான் எழுதியிருக்க 1 மார்க். நெக்ஸ்ட் நம்ம கொஸ்டினாக என்ன கேட்டிருந்தோம் அப்படின்னு சொன்னா கீழே அந்த ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் கேட்டது, அதுக்கு கரெக்டான டேர்ம்ஸ் எழுதியிருந்தால் 2 மார்க் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஓகே, இதே போல நாம் கொஸ்டின் சொல்ல வேண்டிய நிலைமையில இருக்கிறோம், அப்பதான் இது ஃபாலோ பண்ண முடியும் என்பதனால் கீழத்தோட யூசஸ் கேட்டிருக்கு. கீழத்தோட யூசஸ் 3 யூசஸ் எழுதியிருந்தாலே 3 மார்க் கொடுத்துருக்கு. 3 யூசஸ், எனி 3 யூசஸ். நெக்ஸ்ட் எப்பி 2+ ஸ்டேபிளா எப்பி 3+ ஸ்டேபிளானே அதனுடைய எது ஸ்டேபிளோ அதனுடைய எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் எழுதுறீங்க, அதனுடைய யார் ரீசன் ஆஃப் ஃபீல்டு அப்படின்னு சொல்றீங்க, எப்பி 3+ ஸ்டேபிள் அப்படின்னு சொல்றீங்க. அடுத்தல ஒரு ப்ராப்ளம் கேட்டிருந்தோம். நம்ம வந்து ப்ராப்ளத்துல aluminum crystal give the closed package structure, the metallic radius 125 picometer, calculate the edge length of unit cell அப்படின்னு கேட்டிருந்தோம். அப்போ ரேடியம் இருக்கு 125 picometer, a equal to root of 2 into root of 2a ஆர்னு கொடுக்குறீங்க. அது மல்டிப்ளை பண்ணால் இந்த வேல்யூ வந்திருந்தால் உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் என்பதை வச்சுங்க. தென் அர்கினியஸ் ஈக்குவேஷன் கொஸ்டின் கேட்டது, இந்த ஈக்குவேஷன் எழுதிட்டு ஒவ்வொரு டைமுக்கும் எழுதியிருந்தால் 1/2 மார்க் கொடுக்க சொல்லி, சரிங்களா? அதனால அந்த ஃபார்முலா எழுதியிருந்தால் ஓகே, ஆர் ஈக்குவல் டு ஃபார்முலா எழுதியிருந்தால் 1 மார்க்கும், சப்போஸ் வேல்யூவை நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணுறீங்க அதுக்கு 1 மார்க்கும், இந்த ஆன்சருக்கு 1/2 மார்க்கும், யூனிட்டுக்கு 1/2 மார்க் என்பதை ஞாபகம் வச்சுக்கணும். யூனிட் 1/2 மார்க். ஓகே, நெக்ஸ்ட் நம்மளுடைய அர்கினியஸ் ஈக்குவேஷன் 1 மார்க்கும், இந்த டேமை எக்ஸ்பென்ஷன் பண்ணி எழுதுறீங்க, ஒவ்வொன்றுக்கு 1/2 மார்க். பிசிக்கல் அட்சாப்ஷன்லையும் கெமிக்கல் அட்சாப்ஷன்லையும் நமக்கு இருக்கக்கூடிய சேஞ்ச் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எபிட் ஆஃப் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர், அந்த டிஃபரன்ஸ்ல இருக்கக்கூடிய பாயிண்ட் எழுதிருந்தாலே 1.5 மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. இல்லை நீங்க கரெக்டா வெளியே எழுதி எக்ஸ்பீரியன்ஸ் எழுதிருந்தாலும் அதுக்கு 1.5 3 மார்க். சரியா? நெக்ஸ்ட் நம்ம நவநகல் ரியாக்ஷன் தான். நவநகல் ரியாக்ஷன்ஸ்ல நீங்க எழுதும்போது இந்த ரியாக்ஷன்ஸ் ஓகே, ரியாக்ஷன் கரெக்டா எழுதினீங்கன்னா 3 மார்க். ஈக்குவேஷன் வித்தவுட் கண்டிஷன், ஓகே, கண்டிஷன்னா இதுல இருக்கு பைரிடின் இருக்கு, சரிங்களா? கண்டிஷன் இல்லைன்னா 2 மார்க். எக்ஸ்பிளேஷன் மட்டும் இருந்தா 1 மார்க். ஓகே, எக்ஸ்பிளேஷன்னா இதோட இது ரியாக்ட் பண்ணி இது கிடைக்குது, பென்சோலிக் ரியாக்ட் வித் மெலோனிக் ஆசிட் டு சின்னமிக் ஆசிட் கிடைக்கிறோம், அது 5 நம்ம இது பண்ணிக்கலாம். சரியா? அதே போல நம்மளுடைய பிரைமரி அமீன், சரியா, வித் கார்பன் டை சல்பேட்டோட கொடுத்துருக்கு. நீங்க டைரக்டா எழுதினாலும் மார்க் கொடுக்க தான் செய்வாங்க. ஓகே, இருந்தாலும் ஈக்குவேஷன் எழுதும்போது நாம் இன்றைக்கு எப்படி எழுதுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, 3 மார்க்கையும். ஆர் இந்த ஈக்குவேஷன் எழுதியிருந்தாலும் 1 2.5 மந்த்ஸுக்கு 3 மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. வித்தவுட் கண்டிஷன்ஸ், ஓகே, கண்டிஷன்ஸ் எழுதாமல் எழுதிருந்தால் 2.5 மார்க்கும், எக்ஸ்பிளேஷன் மட்டும் எழுதிருந்தால் 1 மார்க் என்பதும். கரெக்ட் எக்ஸ்பிளேஷன் பெப்டைட் ஃபார்மேஷனுக்கு, சரியா, கரெக்ட் எக்ஸ்பிளேஷன் அது வந்து எக்ஸாம்பிள் 1 எழுதிருந்தீங்க அப்படின்னா, ஆர் கரெக்ட் எக்ஸாம்பிள் எழுதிருந்தாலே 3 மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. கரெக்ட் எக்ஸ்பிளேஷன் ஆர் கரெக்ட் எக்ஸாம்பிள் எழுதினாலே 3 மார்க். CO என்கேஜ் பாண்ட் மட்டும் இருந்தால் எனக்கு நமக்கு 1 மார்க் என்பது. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு நாம் இதை கண்டுபிடிக்கும் போது இப்படி ஒரு காம்பவுண்ட் கேட்டிருந்தாங்க. நம்ம காம்பவுண்டை வந்து இதுல வந்து ஒரு நியூட்ரல் லிகாண்ட் கொடுத்திருந்தால் ஆன்சர் கரெக்டா வந்திருக்கும். அவங்க கேட்கும்போது நெகட்டிவ் லிகாண்டே கொடுத்தனால CO வந்து 5+ மாறினால இந்த கண்டிஷன் வந்துட்டு என்பதை நினைச்சுடுங்க. அதனால இதுக்கு கிரேஸ் மார்க் கொடுக்கப்பட்டு மிரர் அட்டெம்ப்ட்டுக்கு நீங்க கம்பல்சரி எல்லாருமே அட்டெம்ப்ட் பண்ணிப்பீங்க. அதனால எல்லாத்தையுமே 3 மார்க் கிடைக்கும் என்பதை ஞாபகம் வச்சுடுங்க. ஓகே, இருந்தாரே நெக்ஸ்ட் ஓர் அண்ட் மினரலுக்குள்ள டிஃபரன்ஸ் 3 பாயிண்ட் எழுதணும் அப்படின்னு சொல்றாங்க. நாம் 2 பாயிண்ட் எழுதியிருந்தீங்க, மார்க் குறையும். 3 பாயிண்ட் மட்டும் தான். அடுத்தால நம்மளுடைய சிலிக்கானுடைய வேலை என்ன வேலைன்னு கேட்டிருக்காங்க. அது ஒன்லி ஆசிட் பிளக்ஸ்ன்னு எழுதியிருந்தாலே உங்களுக்கு மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. சரியா? பிளக்ஸ்ன்னு எழுதியிருந்தாலே மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க, 2 மார்க். ஓகே, ஆர் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னா நீங்க இந்த ஈக்குவேஷன்ஸ் நம்ம பேஜ் நம்பர் 8ல இருக்கக்கூடிய ஈக்குவேஷன் எழுதியிருந்தாலே நம்ம மார்க் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்மளுடைய யூசஸ் ஆக போரிக் ஆசிட் யூசஸ் 3 பாயிண்ட்ஸ் எழுதிருந்தீங்கன்னா 3 மார்க் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, தென் நம்மளுடைய கொஸ்டினாக எனக்கு சிலிகேட்ஸ், வாட் இஸ் சிலிகேட் அப்படின்னு கேட்டது. அந்த சிலிகேட் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு கரெக்டான ஸ்ட்ரக்சரோ ஆர் டெஃபினிஷன் எழுதிருந்தீங்கன்னா 2 மார்க். லேந்தினிக் கான்ட்ராக்ஷன் 2 மார்க்கும், லேந்தினிக் கான்சிக்வன்ஸ் எனி 3 பாயிண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம புக்லேயே தெரியும் 2 பாயிண்ட் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிருந்தீங்க அப்படின்னா அதிலோட எழுதிருக்கீங்க 3 பாயிண்ட் எழுதிருந்தீங்க 3 மார்க் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகே, டபுள் சால்ட்டுக்கும் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட். ஓகே, எக்ஸ்பிளேஷன் டபுள் சால்ட் என்ன 1.5, அதனுடைய ஆர் எதுக்கு எக்ஸாம்பிள் இது 1 மார்க் மட்டும். கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் அப்படின்னு என்ன அதனுடைய, சரியா, 2க்குமே 3 மார்க் கொஸ்டினாக கொடுத்துருக்காங்க. 1 எக்ஸாம்பிள் மெடிசினல் இம்பார்ட்டன்ஸ்
1 மார்க்கும், பயாலஜிக்கல் இம்பார்ட்டன்ட் 1 மார்க், 5 மார்க். தென் பேக்கிங் எஃபிஷியன்சி ஆஃப் எஸ்சி அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இந்த ஃபார்முலா எழுதிருந்தீங்கன்னா 1 மார்க்கு, இல்லைன்னா இது. ஓகே, ரெண்டும். இதை ஏ ஈக்குவல் டு 2R எழுதியிருந்தாலும் 1 மார்க் கொடுக்க வச்சிருக்காங்க. பிளஸ் இந்த ஃபார்முலா 4/3 அப்படின்னு எழுதியிருந்தாலும் 1 மார்க்கு. ஸோ படத்துக்கு தனியாக மார்க் கொடுக்கப்படவில்லை. சரியா, நீங்கள் எப்படி எழுதியிருந்தாலும் 5 மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. இந்த 0R எழுதும் போதும் அப்படிதான். இந்த டேர்ம்ஸ் மட்டும் எழுதினாலே பாருங்க, நல்லாவே கொஸ்டின் 3 மார்க் கொஸ்டினாக தான் கேட்டிருக்கேன். பட் வந்து நெக்ஸ்ட் நம்ம அதில் கேட்ட கொஸ்டின்ஸ் வந்து பப்பர் இண்டெக்ஸ் அப்படின்னு கேட்டது. இந்த பப்பர் இண்டெக்ஸுக்கு ஓகே ஃபார்முலா எழுதியிருந்தா. நெக்ஸ்ட் நமக்கு வந்து 3 மார்க் கொஸ்டினாக ஒரு என்ன கொஸ்டின் கேட்டோம் அப்படின்னா, ரைட் தான் செல் டெர்மினாலஜின்னு கேட்டதும். அப்போ சிங்கிள் வந்து சிங்கிள் 2+ எழுதக்கூடிய அதுக்கு 3 மார்க் அப்படின்னு சொல்லக்கூடியது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. தென் அதனுடைய கரெக்ட் டெபினிஷன்ஸ் எழுதும்போது அதுக்கு 2 மார்க் என்பது ஞாபகம் வச்சுடுங்க. ஓகே, லூகாஸ் டெஸ்ட்டுக்கு நாம் கண்டிப்பாக டெர்சரிக்கு எழுதியிருந்தா 2 மார்க்கு, செகண்டரி 2 மார்க்கு, பிரைமரிக்கு 1 மார்க். சப்போஸ் கரெக்ட் ஈக்குவேஷன் வித்தவுட் மென்ஷன் டெர்பிட்டி எழுதினா 3 மார்க் தான் கொடுக்க. ஒவ்வொரு மார்க் விட்டு வச்சுட்டாங்க. 2 மார்க்கு வித்தவுட் மீனிங் லூகாஸ் ரீஜன், கரெக்ட் வித்தவுட் மென்ஷனிங் லூகாஸ் ரீஜன் பண்ணாமல் இருந்தாலும் 3 மார்க். லூகாஸ் ரீஜன் யாரு? அன்ஹைட்ரஸ், சிங்க்ளோரைடோ, கைசியர் என்பதும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டினாக அசிட்டிகேட்டிவ் பிரிப்பிடம் பிரிக்கணும் நினைச்சு கார்பன் டை ஆக்சைட்ல இருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அசிட்டிக் ஆசிட் கிடைக்கும். ஈக்குவேஷன் சரியா எழுதிருந்தீங்கன்னா எத்தனை மார்க் கொடுக்க சொல்லிருக்காங்க? 2 மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. சரியா, ஓகே, கரெக்ட் ஈக்குவேஷன்ஸ் எழுதி. ஓகே, ஸோ பயோடிகிரேடபிள் பாலிமருக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எழுதி 1 மார்க். ஓகே, தென் நாம் கம்பல்சரியாக எதிர்பார்த்த கொஸ்டின் தான். ஆனா பிரச்சனை என்ன அப்படின்னா, நமக்கு இந்த ஒரு ஈக்குவேஷன் எழுதியிருந்தாலே மார்க்கு கொடுக்க சொல்லப்பட்டுள்ளது. ஏன்னா இதுல ஒரு வாட்டர் என்பதை நம்ம சரியா சொல்லாத காரணத்தினால் இந்த 2 ஈக்குவேஷன் எழுதாட்டாலும் ஏ பி நாம் இ எழுதியிருந்தாலே மார்க் கொடுக்கப்பட்டுள்ளது. அதனால இதுலயும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு வாய்ப்பு ஒரு 3 மார்க் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு அதிகமாக இருக்கிறது. மொத்தம் 6 மார்க் நம்ம தெரிஞ்சிருக்கு இந்த கொஸ்டின்ல. நீங்க ஏ என்பது அஸ்டால்டிகேட் இருந்து பார்த்து ஈத்தேன் என்பதையும் அடுத்த வினிகர் என்பது கொடுத்துருங்களா அஸ்டிகேஷன் எழுதிருப்பீங்க. ஸோ இதை எழுதும் போதே நமக்கு தெரிஞ்சிருக்கு மார்க் 3 மார்க். ஓகே, ஸோ ஈஸியாக 5 மார்க் கிடைக்கும் என்பது. ஓகே, 3 மார்க் ரேஸ் மார்க்காக இதுலேயும் வரக்கூடிய வாய்ப்பு உள்ளது, வந்திருக்கு. சரிங்களா, வரக்கூடிய வாய்ப்பு இல்லை, வந்திருக்கு. ஓகே, எஸ். இப்போ நம்ம இதை உங்களுடைய ஆன்சருக்கு மறுபடியும் ஒருக்கா செக் பண்ணிடுங்க. ஓகே, தமிழ் மீடியத்துக்கு சேர்ந்து ஓகே தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் என்ன பண்ணிடுங்க, இதை ஃபாலோ பண்ணிடலாம். சரி, கரெக்டா பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி ஒருக்கா செக் பண்ணது தான். ஸோ உங்களை நீங்க ஒரு கரெக்ட் பண்ணதுக்கு என்பதுக்கு பார்த்துடுங்க எப்படி இந்த ஃபார்மெட்ல இருக்குதா அப்படின்னு சொல்லி. ஓகே, இதை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க என்ன டவுன்லோட் பண்ணியும் கூட நீங்க பார்த்துடுங்க. ஓகே, நல்ல காலேஜ் கிடைக்க வாழ்த்துக்கிறோம். ஓகே, இப்போ நம்ம இந்த ஆன்சர் நமக்கு வந்து 13 ஆன்சருக்கு எப்படி இருந்தது அப்படின்னு ஒருக்கா செக் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல மோனோசல்பர் இது வந்து ஏற்கனவே நம்ம புக் பேக் கொஸ்டின் தான் லெசன் 6ல. ஸோ அதனுடைய ஆன்சராக நம்ம கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் என்பது நமக்கு ஆப்ஷன். தென் இதனுடைய நேம் கண்டுபிடிக்கிறோம். சரியா, அப்போ இந்த காம்பவுண்ட்ல என்ன ட்ரிஸ் ஆக்சிலேட்டோ. ஓகே, ட்ரேஸ் ஆக்சிலேட்டோ பொட்டாசியம் ட்ரை ஆக்சிலேட்டோ அலுமினேட் 3 அப்படின்னு சொல்லக்கூடியதான் நம்ம இதுக்கு வருது. நெஞ்சுக்கு தென் ஸோ இதுல வந்து ஸ்ட்ராங் ஆசிட் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுல நம்ம கொடுத்துருக்கக்கூடிய கைச்சை என்பது இதுக்கு ஸ்ட்ராங் ஆசிட் என்பது ஞாபகத்திடணும். ஓகே, ஸ்ட்ராங் ஆசிட். ஸோ sp2 கைப்ரிசன் இருக்கக்கூடிய காம்பவுண்ட் யாருன்னு கேட்டிருக்கோம். நம்ம இங்க ஸோ எந்தீங்க நாம் ட்ரைஐஸ் அப்படின்னு சொல்லியது. ஆர்என்ஏல இருக்கக்கூடிய நம்ம புக் பேக்ல டிஎன்ஏன்னு இருக்குது, இங்க ஆர்என்ஏன்னு கேட்டிருக்காங்க. சைட்டோசின் அண்ட் இரோசில் என்பது. ஆஸ்பிரின் என்பது எந்திரிக்கீங்க அப்படின்னா அசிட்டில் சாலிசிலிக் ஆசிட். ஓகே,
அதே போல இன் ஆசிட் மீடியம் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் இருந்திருக்கு கார்பன் டை ஆக்சைடு என்பது. நெக்ஸ்ட் அனிலின் ரியாக்ட் வித் அசிட்டிக் அன்ஹைட்ரேட்டட் ப்ராடக்ட் வந்து அசிட்டினைடு என்பது. இதெல்லாம் டைரக்டா நம்ம ஸ்காட் மெம்பர் ரியாக்ஷன் தான். தென் இந்த கொஸ்டின் பிரச்சனை உள்ள கொஸ்டின் வில் நாட் ஹைட்ராலிசிஸ் அப்படின்னு கொஸ்டின் கேட்டது. நாம் சரியாக அந்த கொஸ்டின்ஸை வந்து சரியாக கம்ப்ளீட் பண்ணல, ஆனால் இருந்தாலும் அது கிரேஸ்மர் வழங்கப்படலை. சரிங்களா. சோடியம் குளோரைடு என்பது நம்ம பல மாணவர்கள் இதை தவறாக புரிந்திருக்கோம். சரிங்களா. ஸ்ட்ராங் ஐஸ்டர் ஸ்ட்ராங் பேச என்பதை சரியாக சொல்லாத காரணத்தினாலும் among the following will not be hydrolysis அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஓகே, காமன் என்பது சோடியம் குளோரைடு என்பது கரெக்டான ஆன்சரா இருக்கு. ஓகே, ஸோ ஃபாலோயிங் செல் பிரைமரி செல் அப்படின்னு சொல்லும்போது ஒன்று. ஓகே, தென் நாம் இதெல்லாம் அடிக்கடி கேட்கறோம். சைனோகேட்ரிக் மேஸ்டர் என்பது எல்லாமே புக் பேக் கொஸ்டின் தான். உங்களுக்கு 11 கொஸ்டின் இருக்கு, அப்படியே புக் பேக் கொஸ்டின் தான். நியூக்ளியோபிக் அடிஷன். ஓகே, இதனுடைய வேல்யூவில் எந்திரிக்கு 5.8 எந்திரிக்கு வந்திருக்குது. ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் என்பது நாம் மேனோட் என்பது யாரு இம்பூர் ஆன்னா இம்பூர் ஞாபகம் வச்சிருக்கோம். ஸோ தென் எழுந்திருப்பீங்க அயான் கேட்டலிஸ்டை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய காம்பவுண்ட் யாரு அப்படின்னு சொல்லும்போது எந்த அலிப்னா அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதில் பேஜ் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, தென் ஆக்சிடைஸ் ஏஜென்ட் ஆஃப் நாம் ஒன்லி ஆல்டிகேட் ஸ்டேஜோடு இருக்குன்னா பைரிடின் குளோரோக்ரோமேட் என்பது நம்ம எடுத்திருப்போம். அதுதான் பிசிசி. ஓகே, நெக்ஸ்ட் நாம் கால்சினேஷன் எழுதியிருந்தாலும் இக்குவேஷன் எழுதியிருந்தாலே மார்க் கொடுக்க வச்சிருக்காங்க. இதுக்கு இக்குவேஷன் எழுதணும், டெபினிஷன் எழுதணும், எல்லாத்துக்குமே 3 கொஸ்டினுமே இக்குவேஷன் தான். நம்ம கெமிஸ்ட்ரி பண்ணனால எல்லாமே இக்குவேஷன் பார்ட்டாக கேட்கப்பட்டது என்பதை ஞாபகம் வச்சுருங்க. ஹோல் ரியாக்ஷன்ஸ் கொண்டு ஓகே மட்டும் தான் உள்ள இருந்து கேட்ட கொஸ்டின். ஆல்பா டி குளுக்கோஸ், பீட்டா டி குளுக்கோஸ், ஆன்டிபயோட்டிக்ஸ். ஓகே, நம்ம இது எப்போதுமே ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷனுக்கும் அந்த டிஃபரன்ஸ் படிக்கக்கூடியது. அந்த டிஃபரன்ஸ்ல ஒன் சைடு மட்டும் கேட்டிருந்தாங்க. ஓகே, ஈலத்துடைய யூசஸ். ஓகே, யூசஸ் 2 கொஸ்டின் வந்துட்டு, ஒரு கொஸ்டின் எக்ஸ்பெக்டட். ஓகே, டெபினிஷன் கரெக்டாக எழுதிருந்தீங்கன்னு பாருங்க. இதுக்கு மட்டும் நமக்கு வந்து கிரேஸ் மார்க் கொடுக்க வச்சுக்கிட்டாங்க. சரியா. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்ததா. ஆனால் வந்து லேண்ட் கான்ட்ராக்ட்ஸில் ஒரு 3 மார்க். ஸோ சென்டம்பர் வருவதற்கு சில நேரங்களில் அந்த ஒன் வேர்டு பிரச்சனையும் அந்த கொஸ்டின் மட்டும். இதில் சப்போஸ் அட்டன் பண்ணதில் ஏதோ மாற்றி அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதில் வந்து இந்த கொஸ்டினுக்கு இக்குவேஷன் மட்டும் தான் 2 மார்க், மீதி இருக்கக்கூடிய 3 மார்க் வந்துக்கலாம் நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. ஓகே, அதனால இந்த ஏஎம் பிஏ எழுதினாலே மார்க் கொடுக்க சொல்லிட்டாங்க. இது சிடிஇ நீங்கள் கண்டுபிடிச்சாலே போதும் அப்படின்னு சொல்லி, இக்கு கண்டுபிடிச்சாலே போதும் அப்படின்னு சொல்லி தான் இருந்திருக்கேன் ஆன்சரை கொடுத்துருந்தாங்க என்பதை ஞாபகம் வச்சிருங்க அன்பு மாணவர்களே. ஓகே, நீங்கள் உங்களுடைய டெஸ்ட்ல ஃபுல் மார்க் எடுக்க எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு காத்தருள்வார். கண்டிப்பாக நல்ல காலேஜ் எடுக்க வாழ்த்துக்கிறோம். தேங்க்யூ.